ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டில் நேற்று நம்ம அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்துட்டு ஃப்ளாட்டாக மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா லாஸ்ட்டு ஸ்விங்கை பிரேக் டவுன் கொடுத்தது அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி க்ரூஷியல் லெவலுங்கிறது 5500 அதை க்ராஸ் பண்ணாதான் பாசிட்டிவ் சென்டிமெண்ட். இல்லாமல் அது கீழேயே செல் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் சைட் பார்க்கறதுக்கு இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போது 49,000 கீழேயும் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ட்ரேட் ஆகிட்டு லாஸ்ட் வந்து ஹவர்ஸில் கொஞ்சம் புல் பேக்கும் கொடுத்துருக்கு, சைட்வேஸில் போயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது நாளைக்கு. இப்போ ஒன் டே சார்ட்டில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஒன் டே சார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டே சார்ட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, இப்போ மார்க்கெட் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த லெவல்ஸை ஹோல்ட் பண்ணி பையிங் வந்துட்டு இங்கேருந்து பையர்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, நாளைக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டு எப்போவுமே நீங்கள் வந்து கொரோனா அப்பயும் சரி, இல்லை செல் ஆஃப் பேனிக்காக வரும்போது சரி, நம்மளால் டாப்பையும் நம்மளால் பாட்டமையும் கேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு தான் பாட்டம் அண்ட் டாப் வந்து ஃபார்ம் ஆகும். அது ஒரு 30-40% மூவ் ஆனதுக்கப்புறம் தான் அது பாட்டம்னே நமக்கு இங்கே தான் பாட்டம் கீழேயே இருந்திருக்க மாட்டிருக்குன்னு தெரியும், இல்லை மேலே டாப்னு தெரிய வரும். ஸோ அந்த அளவுக்கு டைம் கூட கொடுக்காம மார்க்கெட்டை வந்துட்டு ட்ராக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ரைஸ் வந்துட்டு பாருங்கள் டக்குன்னு வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் பவுன்ஸ் பேக், இந்த இடத்துல பாருங்கள் பவுன்ஸ் பேக், இந்த இடத்துல பாருங்கள் பவுன்ஸ் பேக். இப்போ சப்போஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இப்போ இந்த ப்ரைஸை வந்துட்டு பிரேக் பண்ணணும்னு நினச்சா அப்படி சடன் பவுன்ஸ் பேக் கண்டிப்பாக தரமாட்டாங்க. வந்துட்டு இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுவாங்க, இல்லை ஃபாலோ த்ரூவாக செல் ஆஃப் வரலாம். அதாவது ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து நோ மோர் இந்த 49,000 50,000 லெவலில் நோ மோர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 50,500 அந்த ரேஞ்ச்க்காவது 500 200 to 500 ரேஞ்ச்க்காவது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்து மார்க்கெட் கொடுத்தா மட்டும்தான் இது பாட்டம் பண்ணுறதுக்கு ஷார்ட் டேர்மில் ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் நெகட்டிவ் ஆகி இங்கே வெயிட்டிங் கேண்டில் பண்ணால் கூட செல்லர்ஸ் அப்புறம் நியர் ஃபியூச்சரில் அப்படியே கீழே கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி கீழே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 49,000 40,500 நியர்லி அந்த லெவலுக்கு அப்புறம்லாம் ஃப்ரீ ஃபால் தான். பாருங்கள் இந்த லெவல் வரைக்குமே நடுவில் வந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட்ஸ் மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு நாள்லேயே 1,500 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இது நாளைக்கு நான் நான் கிளியராக சொன்னேன், கோரிலேட்டடாக உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி க்ளோசிங் ப்ரைஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49,835 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். 49,835. ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எல்லோ லைன் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 49,835. ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரீவியஸ் டே லோன் பார்த்தீங்கன்னா 389 இருக்குது. ஓகேங்களா? அதை ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்க அப்படின்னா 5273 அந்த ரேஞ்சில் 250 இருக்குது. இப்போ நான் வந்து டுமாரோ சிபிஆர் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் மார்க் பண்ணியிருந்த அதே வெர்ஜின் சிபிஆர் தான், பட் அது வந்து போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. வெர்ஜின் சிபிஆர் இந்த இடத்துல இருக்கிறது தான். ஸோ இப்போ 51,000 கிட்ட இருக்கிறது, பட் நம்ம இங்கே லோவில் இருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டுமாரோ சிபிஆர் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட், சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் கண்டிப்பாக நாளைக்கு ஃப்ளாட்டாகவோ இல்லை கேப் அப்பாவோ ஓப்பன் ஆகணும். அப்போ தான் பையர்ஸ்க்கு 50,250ங்கிற இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் லெவலை க்ராஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த லெவல் மார்க் பண்ணிக்கோங்க, 50,200. ஏன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே போகிற ஸ்பீட் எப்படி, இல்லை கேப் அப் ஆகி போகிற ஸ்பீட் எப்படி. இதே மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழே கேப் டவுன் ஆகுது 49,700 49,650 இந்த ரேஞ்ச்னா கண்டிப்பாக இது பையர்ஸ் வந்து இந்த ஸ்விங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. செல்லர்ஸ்க்கு தான் வந்துட்டு இன்னொரு லோ வரத்துக்கு க்ரியேட் பண்ணிடுவாங்க ஈஸியாக. ஸோ இதுதாங்க நாளைக்கு சிம்பிள் அண்ட் பிளெயின் சினாரியோ பார்த்தா. ஸோ மார்க்கெட் வந்து பையர்ஸ் ஹேண்டுக்கு போகணுன்னா ஃப்ளாட் அண்ட் கேப் அப் ஓப்பனிங் தேவை. எனிதிங் பிலோ 100-150 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா
கண்டிப்பா அது செல்லிங்க்கான சினாரியோவா தான் இருக்கலாம். ஸோ அகைன் நியூ லோ வந்து கிரியேட் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் கீழ மூவ் ஆகும்ன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அது ஒரு இன்சைடட் கேன்லா, ஒரு பாஸ் கேன்லாவும் வரலாம். அதாவது இத பிரேக் பண்ணிட்டு சைட்வேஸ்லயும் போயிரலாம். இல்ல பிரேக் பண்ணிட்டு ஃபாலோ த்ரூவா ஃபுல்லாவும் ஃபால் ஆகலாம். ஸோ இந்த ஃபால் வந்து நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாத ஃபாலா தான் இருக்கும். ஸோ இதுக்கு ப்ராப்பரா மணி மேனேஜ் பண்ணி நீங்க சொல்றீங்களே ஃப்ரீ ஃபால் தானே இந்த இடத்துல, அத கேப்சர் பண்ண முடியாதான்னா, பண்ணலாம். பட் வந்து நம்ம கேம்பிளிங் பேசிஸ்ல பண்ண முடியாது. நீங்க அதுக்கான ப்ராப்பரான இது வச்சிருந்தீங்க. ஃபால் ஆகும்போது உங்களுக்கு அந்த ரிஸ்க் டெஸ்ட் ரிவார்ட் மெயின்டெயின் பண்ணி ப்ராப்பரா மணி மேனேஜ்மென்ட் இதுக்குன்னு அலோகேட் பண்ணா இத கேப்சர் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில நம்ம 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வெளில வந்துட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் நெறைய பாயிண்ட்ஸ் விழுதுன்னா, இட்ஸ் ஓகே. டெய்லி நம்ம ட்ரேட் பண்றோம். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் பெர்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோல நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருந்தது, புடிச்சிருக்கு அப்டின்னா மறக்காம நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு வ்ளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.